இன்னைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்தப்போ, அதாவது எழுந்த உடனே உங்க போனை எத்தனை தடவை செக் பண்ணிருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ம் நிச்சயமா ஒரு 50 இல்ல 100 தடவையாவது இருக்கும். ஆமா, எனக்கும் அதே நிலைமை தான். ஏன்னா 2026ல பாத்தீங்கன்னா, நம்மளோட கவனம்ங்கிறது தான் உலகத்திலேயே ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு விஷயமா மாறிடுச்சு. கண்டிப்பா. ஒரு பக்கம் நம்ம கவனத்தை இழுக்க போராடுற அல்காரிதம்கள், இன்னொரு பக்கம் நம்ம அடைய வேண்டிய வேலைப்பளு. அது மட்டும் இல்லாம சமூக வலைத்தளங்கள்ல நாம எப்படி தெரியறோம் அப்படிங்கிற ஒரு பிரஷர் வேற. ஒரு ட்ரீட்மெண்ட்ல நிக்காம ஓடிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இப்போ இருக்கு. அப்படி இருந்தா இன்னைக்கு நாம பேச போற இந்த ஆழமான தேடல் உங்களுக்கான ஒரு தெளிவான வரைபடத்தை கொடுக்க போகுது. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற மூலக்குறிப்பு சாணக்கியர் மற்றும் புத்தரின் சமநிலையான வெற்றிக்கான வரைபடம். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆவணம் இது. இதை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது இது பார்க்கறதுக்கு ஒரு அதிவேக ஸ்போர்ட்ஸ் கார்ல சாணக்கியரோட இன்ஜினை பொருத்திட்டு அதுக்கு புத்தரோட பிரேக்கையும் ஷாக் அப்சார்பரையும் மாற்ற மாதிரி ஒரு ஐடியா. அட, அந்த ஸ்போர்ட்ஸ் கார் உதாரணம் இந்த இடத்துக்கு ரொம்ப சரியா பொருந்தது. அப்படியா சொல்றீங்க? ஆமா, ஏன்னா சாணக்கியர் இன்ஜின் உங்களை ஒரு நம்ப முடியாத வேகத்துல வெளி உலக வெற்றியை நோக்கி இழுத்துட்டு போகும். ஆனா அந்த புத்தரோட பிரேக் மட்டும் இல்லன்னா அந்த கார் முதல் வளைவிலேயே போய் மோதிடும். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இப்போ 2026ல இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே அதுதான். உலகத்துல எல்லார் கூடயும் பேச தொழில்நுட்பம் இருக்கு, ஆனா நமக்குள்ள நாம பேச நேரமே இல்ல. உண்மைதான். வெற்றிய துரத்துறோம், ஆனா உள்ள நிம்மதி இல்ல. அதனாலதான் இந்த 2 முரண்பாடான விஷயங்களையும், அதாவது சாணக்கியரோட வியூகத்தையும் புத்தரோட உளவியலையும் எப்படி ஒன்னா சேர்க்கறதுன்னு இந்த ஆவணம் ரொம்ப ஆழமா பேசுது. சரி, இப்போ நாம அந்த காரோட இன்ஜினை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். சாணக்கியரோட வியூகங்களுக்குள்ள போவோம். போயிடலாம். இந்த குறிப்புல சாணக்கியர் முதல்ல சொல்ற விஷயம் நேர நிர்வாகம். ஒரு நிமிஷம் போனாலும் அது திரும்ப வராது அப்படின்னு அவர் சொல்றார். ரொம்ப ஆழமான வார்த்தைகள். ஆனா பாத்தீங்கன்னா, இது காலங்காலமா எல்லாரும் சொல்ற ஒரு சாதாரண அட்வைஸ் மாதிரி தானே இருக்கு. இதுல இந்த 2026க்கான ஸ்பெஷல் என்ன இருக்கு? மேலோட்டமா பாக்கும்போது அது வெறும் சாதாரண அட்வைஸ் மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற தர்க்கத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஓ, இதுக்குள்ள வேற அர்த்தம் இருக்கா? ஆமா, சாணக்கியர் வாழ்ந்த காலத்துல ஒரு பேரரசுக்கு அதோட கருவூலம் ரொம்ப முக்கியம், பணப்பெட்டி. அதை எப்படி பாதுகாக்கணும்னு அவர் மன்னர்களுக்கு சொன்னாரோ அதத்தான் இன்னைக்கு நாம நம்ம நேரத்துக்கும் கவனத்துக்கும் பயன்படுத்தணும்னு சொல்றார். கரெக்ட். இப்போ இந்த அட்டென்ஷன் எக்கானமி காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் உங்க நேரத்தை திருடவே உருவாக்கப்பட்டிருக்கு. ஆமா, நாம ஒரு 5 நிமிஷம்னு போன எடுப்போம், 2 மணி நேரம் காணாம போடும். அதுதான், நீங்க சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ற ஒவ்வொரு நொடியும் சாணக்கியரோட பார்வையில உங்க கருவூலத்திலிருந்து பணத்தை எடுத்து நீங்களே ரோட்ல வீசுறதுக்கு சமம். அடப்பாவுமே. அதனால உங்க மூளையோட கவனத்தை பாதுகாக்கிறது தான் முதல் வியூகம். அதாவது நேரத்தை வீணாக்குறது வெறும் சோம்பேறிதானே இல்ல, அது ஒரு பெரிய பொருளாதார இழப்பு. சூப்பர். ஆனா அடுத்ததா சாணக்கியர் சொல்ற குறிப்பு தான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன குறிப்பது? யாரையும் முழுவதும் நம்பாதே, அறிவாளி எப்போதும் எச்சரிக்கையோடு இருப்பான்னு சொல்றார். உங்க ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்றார். இது பலருக்கும் முரண்பாடா தோணும். ஆமா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் நடத்துறோம், இல்ல ஒரு டீமா வேலை செய்யறோம்னா மத்தவங்களை நம்பி தானே ஆகணும். நிச்சயமா நம்பணும். எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு சந்தேகப்பட்டுட்டே இருந்தா எப்படி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறது? இது ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்காதா? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஆனா சாணக்கியர் உங்களை எல்லாரையும் பார்த்து பயப்படுற ஒரு ஆளா மாறச் சொல்லல. அப்புறம் என்ன சொல்ல வராரு? இது சந்தேகத்தை பத்தினது கிடையாது. இது ஒரு இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரி, அதாவது தகவல் சமநிலையற்ற தன்மை பத்தின விஷயம். தகவல் சமநிலையற்ற தன்மையா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது உங்களை பத்தின எந்த தகவலை யார்கிட்ட எப்போ சொல்லணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் உங்க கையில இருக்கணும். ஓ, தேவையில்லாம எல்லாத்தையும் உளறிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. மனிதர்கள் இயல்பாகவே உணர்ச்சி வசப்படும் போது அவங்களோட பலவீனங்களை, எதிர்கால பிளான்களை மத்தவங்க கிட்ட கொட்டி தீத்துருவாங்க. ஆமாமா, இப்பெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உடனே அதை ட்விட்டர்லயோ இல்ல ஆபீஸ் நண்பர்கள்கிட்டயோ கொட்டி தீக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. அதுதான் மிகப்பெரிய தப்பு. இந்த டேட்டா உலகத்துல உங்க உணர்ச்சிகளோ ரகசியங்களோ வெறும் டேட்டா மட்டும் கிடையாது. அப்புறம் அவை உங்களுக்கு எதிராவே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நெம்புகோல், ஒரு லெவரேஜ் மாதிரி. ஆஹா, நீங்க முதலீட்டாளர்களையோ ஊழியர்களையோ நம்பலாம், ஆனா உங்க நிறுவனத்தோட அடுத்த பிளான் என்ன, உங்க தனிப்பட்ட பலவீனம் என்னங்கறத முழுசா வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அதாவது எல்லாரு கூடயும் நல்லா பழகுங்க, ஆனா உங்க மனசோட சாவியை உங்க பாக்கெட்லயே வச்சுக்கோங்க.
அதானே. ரொம்ப அழகா சொன்னீங்க. உணர்ச்சிகளால முடிவெடுக்காம அறிவால முடிவெடுக்கிற ஒரு தற்காப்பு அரண் தான் இந்த எச்சரிக்கை உணர்வு. சரி, இப்போ சாணக்கியர் தோல்வியை பத்தி பேசுறத பார்ப்போம். தோல்வி என்பது முடிவல்ல, அது அடுத்த வெற்றிக்கான பயிற்சி அப்படின்னு சொல்றாரு. இது மறுபடியும் பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண மோட்டிவேஷனல் கோட் மாதிரி இருக்கு. நிஜ வாழ்க்கையில ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகும்போது அந்த வலி ரொம்ப கொடுமையா இருக்கும். ஆமா, வேலையை இழக்கும்போது வர்ற வலிய எப்படி ஒரு பயிற்சியா மட்டும் பார்க்க முடியும்? அந்த வலியை எதிர்கொள்ற உளவியலை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI. ஏஐயா? தோல்விக்கும் ஏஐக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அது ஒரு தப்பு செய்யும் போது அது உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காது. ஆமா, அதுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாதே. கரெக்ட். அது மனச்சோர்வு அடையாது. உடனே அந்த தப்ப ஒரு புது டேட்டாவா எடுத்துக்கிட்டு அதோட அளவீடுகளை மாத்தி அமைச்சுக்கிட்டு அடுத்த முயற்சியை செய்யும். அட, சாணக்கியர் உங்களை அந்த அல்காரிதம் மாதிரி மாற சொல்றாரு. வாவ்! தோல்விய ஒரு அல்காரிதம் மாதிரி அப்ரோச் பண்றதா? இது ரொம்பவே புதுமையான ஒரு ஆங்கிள். ஆமாங்க. தோல்விங்கிறது உங்க அடையாளத்து மேல விழுந்த அடி இல்ல. இந்த வழி வேலை செய்யல அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற ஒரு ஃபீட்பேக் மட்டும்தான் அது. ஓ, அந்த தகவல்ல இருந்து எமோஷனை மட்டும் தனியா கழட்டி போட்டுறணும். எக்ஸாக்ட்லி. எமோஷனை தூக்கி போட்டுட்டு லாஜிக்க மட்டும் பகுப்பாய்வு செஞ்சா தோல்வி உங்களை முடக்கி போடாது, உங்களை இன்னும் ஷார்ப்பாக்கும். சூப்பர். சரி, இப்ப சாணக்கியரோட இன்ஜின் ஃபுல் ஸ்பீட்ல ஓட ஆரம்பிச்சிடுச்சு. நாம கவனத்தை பாதுகாக்கிறோம், ரகசியங்களை வெளியே சொல்லாம இருக்கோம். தோல்விகளை ஒரு AI மாதிரி டேட்டாவா மாத்துறோம். ஆமா. ஆனா இங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து சாணக்கியர் வழியிலேயே ஓடின தலைவர்கள் நிறைய பேர் மன அழுத்தத்துல சிக்கியிருக்காங்க. ஆமா, ஓவர் திங்கிங்னால தங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் அழிச்சிட்டு தாங்களும் அழிஞ்சிருக்காங்க. அந்த இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி உருஜி விழாம தடுக்க நாம என்ன பண்றது? ரொம்ப சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இங்கதான் நமக்கு அந்த பிரேக்கும் ஷாக் அப்சார்பரும் தேவைப்படுது. அதாவது புத்தரோட வழிகாட்டுதல். ஆமா, சாணக்கியர் உங்களை வெற்றியோட உச்சிக்கு கொண்டு போவார். ஆனா நீங்க அங்கேயே முடங்கி போகாம தொடர்ந்து நிக்கிறதுக்கு புத்தரோட உளவியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல முதல் குறிப்பு என்ன? அதிகமா யோசிப்பதை தவிர்த்தல், ஓவர் திங்கிங்க குறைக்கிறது. புத்தர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றார், மனமே எல்லாவற்றிற்கும் காரணம்னு. ஆனா இது எப்படிங்க சாத்தியம்? நம்ம வாழ்றதே ஒரு அறிவு சார்ந்த பொருளாதாரத்துல, நாலேஜ் எக்கானமில. இங்க சிந்திக்கிறது தானே நம்ம வேலையே. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது சிந்திப்பதை தவிர்க்க சொல்றது கொஞ்சம் நடைமுறைக்கு முரணா தெரியலையா? நல்ல கேள்வி. ஆனா புத்தர் உங்களை சிந்திக்கவே வேணான்னு சொல்லல. பயனல்லாத நெகட்டிவான கற்பனைகளை, அதாவது அன்ப்ரொடக்டிவ் சிமுலேஷனை மூளை தானாவே செய்யறது நிறுத்த சொல்றார். ஓ, அந்த தேவையில்லாத ஓவர் திங்கிங்க சொல்றீங்களா? ஆமா. ஒரு கம்ப்யூட்டர்ல பேக்ரவுண்ட்ல நிறைய ஆப்ஸ் ஓடிட்டே இருந்தா என்ன ஆகும்? பேட்டரி சீக்கிரம் காலி ஆயிடும். அதேதான் இங்கேயும். நடக்காத ஒரு மோசமான விஷயத்த மூளை கற்பனை செஞ்சு அதுக்காக உங்க நரம்பு மண்டலம் நிஜமான பயத்தையும் கோபத்தையும் உருவாக்குது. ஆமா, நிறைய நேரம் நாமளே ஒரு பிரச்சனைய மனசுக்குள்ள ஓட்டி பார்த்து டென்ஷன் ஆகும். அது உங்க ஆற்றலை முழுசா உறிஞ்சிடும். சரி, இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸை எப்படி நிறுத்துறது? இதுக்கு என்னதான் தீர்வு? நிகழ்காலத்தில் வாழுங்கள் அப்படிங்கிறது தான் ஒரே தீர்வு. பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கணுமா? ஆமா, கடந்த காலத்துல நடந்த விஷயத்துக்கான வருத்தங்கள், அதே மாதிரி எதிர்காலத்தை பத்தின பயங்கள், இது ரெண்டையும் கட் பண்ணிட்டு இப்போ இந்த நொடியில நடக்கிற செயல்ல மட்டும் கவனத்தை வைக்கணும். இது ஒரு வகையான காக்னிட்டிவ் ஃபயர்வால் மாதிரி செயல்பட்டு தேவையற்ற எண்ணங்கள் உள்ளே வராம தடுக்கும். அருமையான விளக்கம். அடுத்து புத்தரோட அமைதி, அதாவது சைலன்ஸ் தத்துவத்துக்குள்ள போலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் பேசித்தான் தீர்வு காணணும்னு அவசியம் இல்ல. சில நேரங்கள்ல அமைதியே மிகப்பெரிய பதில்னு புத்தர் சொல்றார். ரொம்ப ஆழமான உண்மை இது. இது எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? ஒரு நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத சத்தங்களை ஃபில்டர் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறது. கரெக்டான உதாரணம். ஆனா இதையே நான் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ண விரும்புறேன். சொல்லுங்க. இந்த 2026ல சோஷியல் மீடியாவுல எல்லாரும் சத்தமா கத்திட்டு இருக்காங்க. உங்க கருத்தை பதிவு செய்யலைன்னா அல்காரிதங்கள் உங்களை ஓரங்கட்டிடும். இது பொதுவான ஒரு பயம்தான். இப்படிப்பட்ட காலத்துல மௌனம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை இருட்டடிப்பு செஞ்சிராதா? பாத்தீங்கன்னா, எல்லாரும் கத்திட்டு இருக்கிற ஒரு அறையில யார் அமைதியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மிக அதிகமான பவர் இருக்கும். அததான் புத்தரோட உளவியல் நமக்கு உணர்த்துது. அப்படியா? அது எப்படி? டிஜிட்டல் உலகத்துல எல்லாரும் தங்கள பத்தின தகவல்களை கொட்டிட்டே இருக்கும்போது நீங்க மௌனமா இருந்தா நீங்க மத்தவங்களுக்கு ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி ஆயிடுவீங்க.
அவங்களால கணிக்கவே முடியாது. அதாவது அவங்க மனசுல இருக்கிற பயத்தையோ அல்லது மரியாதையோ ஏன் மேல ஏற்றி பாப்பாங்கன்னு சொல்றீங்களா? மிக துல்லியம். சைலன்ஸ் அப்படிங்கிறது வெறுமனே பேசாம இருக்கிறது மட்டும் கிடையாது. அது உளவியல் ரீதியா ஒரு வெற்று பலகைய, ஒரு பிளாங்க் ஸ்லேட்டை உருவாக்குறது. சூப்பர். யாராவது கோபமா பேசும்போது பதிலுக்கு ஒரு வார்த்தைய விடுறதுக்கு பதிலா நீங்க மௌனமா ஒரு புன்னகைய உதிர்த்தீங்கன்னா அந்த எதிராளி மொத்தமா நிலை குலைஞ்சு போயிடுவார். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். கண்டிப்பா. வெற்றியாளர்கள் எப்பவுமே குறைவா பேசுவாங்க, அதிகமா கவனிப்பாங்க. ஏன்னா லிசனிங் தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய தகவல் சேகரிப்பு ஆயுதம். உண்மைதான். நாம பேசும்போது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதைத்தான் திரும்ப சொல்றோம். ஆனா கவனிக்கும்போது தான் புதுசா கத்துக்கிறோம். எக்ஸாக்ட்லி. இதை விட சிறப்பா இதை விளக்க முடியாது. சரி, அடுத்த குறிப்புக்கு வருவோம். இதுல ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடு? புத்தர் சொல்றார், ஆசைய கட்டுப்படுத்து, அதிக ஆசை அதிக துன்பம் அப்படின்னு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாணக்கியர் மூலமா வெற்றிக்கான தீவிரமான வியூகங்களை பார்த்தோம். சாணக்கியரோட இயந்திரத்துக்கு லட்சியம் அப்படிங்கிற ஒரு எரிபொருள் தேவை. கரெக்ட். ஆனா புத்தரோ ஆசையை விட சொல்றார். ஒரு மனுஷன் எப்படி ஒரே நேரத்துல லட்சியத்தோடும் இருக்க முடியும், ஆசையற்றும் இருக்க முடியும்? இது சாத்தியமே இல்லையே. மேலோட்டமா பார்த்தா இது முரண்பாடு மாதிரி தான் தோணும். ஆனா இங்க தான் நாம ரொம்ப கூர்மையா யோசிக்கணும். சொல்லுங்க. புத்தர் உங்க லட்சியத்தை, ஆம்பிஷனை அழிக்க சொல்லல. அவர் அழிக்க சொல்றது ஒப்பீட்டு ஆசைய, அதாவது மிமிட்டிக் டிசையர். ஒப்பீட்டு ஆசையா? அதாவது மத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறதா? ஆமா. லட்சியம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்து இயல்பா வர்றது. ஒரு புது தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கணும், இல்ல ஒரு சிறந்த பிசினஸ் பண்ணணும்னு வர்றது. ஓகே. ஆனா இந்த சோஷியல் மீடியா காலத்துல நம்மளோட பல ஆசைகள் நம்மளோடதே கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரர் புது கார் வாங்கினா நமக்கும் ஒரு கார் வேணும்னு தோணும். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின் டூர் போனா நமக்கும் போகணும்னு தோணும். அதுதான் துன்பத்தோட ஆணிவேர். நீங்க சாணக்கியரோட உத்வேகத்தோட ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டி எழுப்பலாம், கடினமா உழைக்கலாம், அதுல தப்பே இல்ல. ஆனா அது நம்ம தேவைக்காக இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அந்த உழைப்பு உங்க சுய திருப்திக்காக இருக்கணுமே தவிர யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இருக்கக்கூடாது. தேவைக்காக உழை, ஒப்பீட்டுக்காக வாழாதே அப்படிங்கிறது தான் புத்தரோட தத்துவம். வாவ், இது உண்மையிலே பல பேரோட கண்களை திறக்கிற ஒரு விஷயமா இருக்கும். நிச்சயமா. இது உங்க மனசுக்கு எல்லையற்ற சுதந்திரத்தை கொடுக்கும். சரி, இப்போ நாம இந்த ஆழமான தேடலோட 3வது பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது இந்த 2 துருவங்களையும் எப்படி ஒருங்கிணைக்கிறதுன்னு பார்ப்போம். பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஆமா, தியரியா கேட்கறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. மூளைய சாணக்கியர் மாதிரியும் இதயத்தை புத்தர் மாதிரியும் வச்சுக்கணும்னு சொல்றீங்க. கரெக்ட். ஆனா நிஜ வாழ்க்கையில காலையில ஆஃபீஸ் போனதும், மீட்டிங்ல யாராவது உங்க ஐடியாவை திருடும் போதோ, இல்ல டிராஃபிக்ல யாராவது உங்க காரை இடிக்கும் போதும் இந்த டூவல் ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது? ஒரு நொடியில சாணக்கியரனாவும் மறுகணமே புத்தராகவும் மாறுறது மூளைக்கு சாத்தியமா? இத பழக்கப்படுத்துறது கொஞ்சம் சவாலானதுதான். ஆனா அதுலதான் வெற்றியோட ரகசியமே இருக்கு. இத நம்ம ஒரு சிச்சுவேஷனல் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லலாம். சிச்சுவேஷனல் ஸ்விட்சிங்னா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறுறதா? ஆமா. எந்த திறனை எப்ப பயன்படுத்தணும்னு முடிவு செய்யறது. நீங்க கேட்ட அந்த ஆபீஸ் மீட்டிங் உதாரணத்தையே எடுத்துக்குவோம். யாராவது என் ஐடியாவை திருடின, அங்க போய் புத்தரோட அமைதியை பயன்படுத்திட்டு கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்புறம் வேலையே போயிடுமே. ஆமா, அங்க உடனே சாணக்கியரோட வியூகத்தை எடுக்கணும். உங்க ஐடியாவுக்கான ஆதாரங்களை முன்வச்சு லாஜிக்கா பேசி உங்க உரிமையை நிலைநாட்டணும். அது வெளியுலக போர். ஓகே, அப்போ வீட்டுக்கு வர்ற வழியில காரை யாராவது உரசிட்டு சண்டைக்கு வந்தா அங்க சாணக்கியனை உள்ள வச்சுட்டு புத்தரை வெளியே கொண்டு வரணும். ஏன்னா அந்த சண்டையில ஜெயிச்ச ஒரு பிரயோஜனமும் இல்ல. எக்ஸாக்ட்லி. அந்த சண்டையில நீங்க ஜெயிச்சாலும் உங்களுக்கு கிடைக்க போறது ரத்த குதிப்பு மட்டும்தான். அந்த மனுஷனோட கோவத்தை உங்க ஈகோவா எடுத்துக்காம அமைதியா சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்றது தான் உண்மையான வெற்றி. சூப்பர். சுருக்கமா சொல்லணும்னா வாழ்க்கையோட திட்டங்களை, பிசினஸ் முடிவுகளை சாணக்கியன் மாதிரி தீட்டுங்க. ஆனா எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு நீங்க கொடுக்கிற ரியாக்ஷனை புத்தர் மாதிரி அமைதியா வச்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பகுப்பாய்வு. காலையில இலக்குகளை நோக்கி வேட்டையாடுற சிங்கமா இருங்க, ராத்திரியில நடந்தது எல்லாம் மறந்துட்டு அமைதியான நதி மாதிரி தூங்க போங்க. இதுதான் சமநிலையோட உச்சம். ஆமாங்க, வெற்றி பெறது எவ்வளவு முக்கியமோ அதை அனுபவிக்கிற மனநிலையோட இருக்கிறது அதை விட முக்கியம். நீங்க யாருங்கிறத இழக்காம வெற்றி பெற இந்த வரைபடம் கண்டிப்பா உதவும். கண்டிப்பா. இந்த 2 மூலக்குறிப்புகளையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு புது கோணம் கிடைக்குது. நாம விடைபெறதுக்கு முன்னாடி நீங்க சுயமாக சிந்திக்கிறதுக்காக அந்த புதிய கோணத்தை நான் இங்க முன்வைக்கிறேன். சொல்லுங்க. சாணக்கியர் சொல்றார், உங்க தோல்விகள் வெறும் டேட்டா மட்டும்தான்,
உணர்ச்சிகளை தவிர்த்துட்டு பார்த்தா அது அடுத்த வெற்றிக்கான பாடம் அப்படின்னு. ம் அதே நேரத்துல புத்தர் சொல்றார், கடந்த கால வருத்தங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் மொத்தமா உங்க மனசுல இருந்து நீக்கிடுங்க அப்படின்னு. இப்போ இந்த ரெண்டு பெரிய தத்துவங்களையும் ஒன்னோட ஒன்னு இணைச்சு பாருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான காம்பினேஷன் இது. உங்க கடந்த கால தோல்விகள் மேல இருக்கிற அத்தனை குற்ற உணர்ச்சிகளையும் வருத்தங்களையும் எந்த மிச்சமும் இல்லாம இன்னிக்கே உடைச்சு எரிஞ்சிட்டா, நாளைக்கு உங்க மேல விமர்சனங்கள் வருங்கிற பயமே உங்களுக்கு இல்லைன்னா, உங்களை எதுவுமே கட்டி போடலைங்கிற நிலையில உங்க வாழ்க்கையோட அடுத்த பெரிய முடிவை நீங்க எவ்வளவு தைரியமா எடுப்பீங்க? அந்த முடிவு என்னவா இருக்கும்? இது நிஜமாவே எல்லாரும் தங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. கொஞ்சம் அமைதியா உட்காந்து யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல நாம சந்திப்போம்.